இலங்கை அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தின் அறிகுறிகள் தென்படுகின்றன. பல தசாப்தங்களாக இனவாதம், பிரிவினைவாதம் மற்றும் அச்ச அரசியலை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட அரசியல் கலாசாரத்திலிருந்து விலகி தேசிய நல்லிணக்கம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சியை நோக்கி நாடு நகரத் தொடங்கியுள்ளது. வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என அனைத்து பிராந்திய மக்களும் வழங்கிய மக்கள் ஆணை இந்த மாற்றத்திற்கான உறுதியான அடித்தளமாக அமைந்துள்ளது. இந்த புதிய அரசியல் அணுகுமுறையின் மையத்தில் நல்லிணக்கமும் சமத்துவமும் காணப்படுகின்றன. புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகள், மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான தயாரிப்புகள், வடக்கு மற்றும் கிழக்கில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள், ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் முயற்சிகள், மக்களுக்கு தமது தாய்மொழியிலேயே அரசாங்க சேவைகளை பெறும் உரிமையை உறுதிப்படுத்தல், அரச மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தல், மத சுதந்திரத்தை பாதுகாத்தல் மற்றும் அனைத்து இன மக்களையும் சமமான குடிமக்களாக அணுகும் ஆட்சி முறை ஆகியவை இந்த நல்லிணக்க பயணத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்கின்றன. இனவாத அரசியலை நிராகரித்து நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட புதிய சமூக ஒப்பந்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே இவை பார்க்கப்படுகின்றன. இந்த மாற்றத்திற்கு மக்கள் வழங்கிய ஆதரவை கொள்கை மாற்றுகளுக்கான மையத்தின் சமூக குறிகாட்டிகள் பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அந்த ஆய்வின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயல்பாடுகள் குறித்து மொத்தத்தில் 75% அதிகமானோர் திருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆதரவு சிறுபான்மை மக்களிடையே மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. தமிழ் மக்களிடையே 80.7%, மலேக தமிழ் மக்களிடையே 79.6%, முஸ்லிம் சமூகத்தினரிடையே 76.9%, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான திருப்தி பதிவாகியுள்ளது. தமிழர் சமூகத்திலும் பெரும்பான்மையானோர் நேர்மறையான மதிப்பீட்டை வழங்கியுள்ளனர். தென்னிலங்கை அரசியல் தலைமை ஒன்று தமிழ், முஸ்லிம் மற்றும் மலேக மக்களிடமிருந்து இவ்வாறான பரவலான அங்கீகாரத்தை பெற்றிருப்பது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றமாக கருதப்படுகிறது. மறுபுறம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நோக்கிய மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஆய்வின்படி அவரது செயல்பாடுகள் தொடர்பாக திருப்தி தெரிவித்தவர்கள் சுமார் 29.4% மட்டுமே. அதேவேளை 64.9%க்கும் அதிகமானோர் அவரது தலைமையின் மீது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். இது பாரம்பரிய எதிர்க்கட்சிகளின் அரசியல் அணுகுமுறையை மக்கள் மீளாய்வு செய்ய தொடங்கியிருப்பதை காட்டுகிறது. இந்த அரசியல் சூழ்நிலையே பாரம்பரிய தமிழ், முஸ்லிம் மற்றும் மலேக கட்சிகளுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி நகரும் நிலையில் தமது அரசியல் செல்வாக்கையும் எதிர்கால நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் பாதுகாப்பதற்கான அவசியத்தை அந்த கட்சிகள் உணரத் தொடங்கியுள்ளன. அதன் விளைவாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய 6 தமிழ், முஸ்லிம் மற்றும் மலேக அரசியல் கட்சிகள் இணைந்து ஒரு பொதுவான தமிழ் பேசும் எதிர்க்கட்சி அரசியல் மேடையை உருவாக்கியுள்ளன. வெளிப்படையாக இது பொதுவான மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்கும் நல்லிணக்க முயற்சியாக கூறப்பட்டாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும் போது வளர்ந்து வரும் NPP ஆதரவு அலையால் தமது அரசியல் இருப்பை இழக்காமல் பாதுகாப்பதற்கும் எதிர்கால தேர்தல்களில் குறைந்தபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு தற்காப்பு அரசியல் நடவடிக்கையாகவே பலரும் இதனை பார்க்கின்றனர். இறுதியில் இலங்கையின் அரசியல் இன்று ஒரு முக்கிய திருப்பு முனையில் நிற்கிறது. மக்கள் இனவாத கோஷங்களையோ அச்ச அரசியலையோ அல்ல, சமத்துவம், நல்லிணக்கம், பொறுப்புணர்வு மற்றும் கண்ணியமான குடியுரிமையை முன்னிறுத்தும் புதிய அரசியல் கலாசாரத்தையே விரும்புகின்றனர். இந்த மாற்றத்தின் வேகத்தை பழைய அரசியல் கூட்டணிகள் தடுத்து நிறுத்த முடியுமா, அல்லது மக்களின் புதிய அரசியல் விழிப்புணர்வை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்குமா என்பது வரவிருக்கும் காலத்தின் மிக முக்கியமான அரசியல் கேள்வியாக இருக்கும்.